நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல லேப்டாப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். எந்த பிராண்ட் தெரியுமா? ஷோமியோட மீ கேமிங் லேப்டாப் 2019க்கான லேப்டாப் சொல்லலாம். லான்ச் பண்ணிட்டாங்க. 3 மாடல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. 2018ல வந்து மீ கேமிங் லேப்டாப்பை லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து 2019ல 3 மாடல்ல மீ கேமிங் லேப்டாப்பை லான்ச் பண்ணாங்க. ஸோ இதை பத்தி முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வழக்கம் போல இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதோட விஷயங்களை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் செய்ய, நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஷோமி மீ கேமிங் லேப்டாப் 2019க்கான மாடலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லேப்டாப்பை பார்க்கும்போது ஷோமி 2018ல் மீ கேமிங் லேப்டாப்பை லான்ச் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் இருக்குது. எந்தவித மாற்றமும் இல்லை. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்குது. 15.6 இன்ச் ஸ்க்ரீனை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2019ல் கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டார்க் பிளாக் ஷேடை வந்து இந்த 2019 மாடலில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் இந்த 2019ல் லான்ச் பண்ண மீ கேமிங் லேப்டாப் வந்து 3 மாடலில் உங்களுக்கு கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th ஜெனரேஷனில் இன்டெல் கோர் i5 இருந்து i7 வரைக்கும் வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்த 3 மாடல்லையும். அதே போல ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 512 PSI SSD கார்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதுல வந்து கிராபிக்ஸ்க்காக NVIDIA GeForce அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல இதுல வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா 8 GB இருந்து 16 GB வரைக்கும் ரேம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. எல்லாமே வந்து DDR4ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயா இருக்கு இந்த மீ கேமிங் லேப்டாப் 2019 மாடல்ல. அதே போல இந்த மீ கேமிங் லேப்டாப் 2019க்கான எல்லா மாடல்களையும் டியூல் வைஃபை அறிமுகப்படுத்துறாங்க. ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.0 வந்து அறிமுகப்படுத்துறாங்க. டால்பியோட ஆடியோ சிஸ்டம் இருக்கு. 1 மெகா பிக்சல் வெப்கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. 4 USB போர்ட் இருக்கு. ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று இருக்கு. மைக்ரோஃபோனோட 1 போர்ட் இருக்கு. ஹெட்ஃபோன் ஜாக்கோட 1 போர்ட் இருக்கு. அதே போல HDMI ஓட அவுட்புட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3-in-1 கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த லேப்டாப்போட டைமண்ட் சைஸ், அதாவது இதோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018ல் என்ன அளவு இருந்ததோ அதே அளவு வந்து 2019லையும் இந்த ஷோமி மீ கேமிங் லேப்டாப்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதே போல இந்த லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.6 கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. 2018ல் உங்களுக்கு 2.7 கிலோகிராம் கொண்டதாக நம்மளால பார்க்க முடியுது. இந்த லேப்டாப்பில் கீபோர்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு கீபோர்டு சொல்லலாம். 4 கலர் லெட் பேக்லைட் கீபோர்டு அறிமுகப்படுத்துறாங்க. அது 3 மாடல் அறிமுகப்படுத்துறாங்க. இந்த லேப்டாப் வந்து ரன் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோ 10 ஹோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக நம்மளால பார்க்க முடியுது. இதில் 55 வாட்ஸ் ஹவர் பேட்டரி வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இது மூலியமா 4.5 ஹவர்ல உங்களுக்கு வீடியோ பிளே பண்ண முடியும். அதே நேரத்தில் வெப் ப்ரௌசிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. கடைசியா இந்த மீ கேமிங் லேப்டாப் 2019 3 மாடல்ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 3 மாடல் மட்டும் இல்லாம 3 விலையிலையும் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா சைனாவோட கரன்சி படி 7500 யுவான் அப்படிங்கலாம். இந்திய கரன்சி படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 அப்படிங்கலாம். அதிகபட்சமா உங்களுக்கு 9000 யுவான் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியன் கரன்சி படி ஒரு 90,000 அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்ல வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் நீங்க மீ.comல போயிட்டு இந்த ஷோமியோட மீ கேமிங் லேப்டாப் 2019 டிவைஸை ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஷோமியோட மீ கேமிங் லேப்டாப்பை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க. கவலை இல்லை.